கலைமகள் மலைமகள் பொதுமகள் அருள் பெற்ற காவலர்கள் கண்களை போலவே மக்கள் கருணையுடன் காக்கின்ற வல்லவர் காவலுக்கு காவலர் மன்னருக்கு மன்னவர் எங்களின் வில்லவன் வாழ்க வாழ்க. வாழ்க மக்கள் வளர்க. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர்ந்தால் தான் கோமகன் உயர்வான் என்ற வாக்கிற்கிணங்க என் முதற்கண் வணக்கத்துடன் சபையை துவங்குகின்றேன். அமைச்சரே, என் மனசில் ஏற்பட்ட சந்தேகத்தை தீர்த்துக்கொள்ள ஆஸ்தான புலவரிடம் 3 கேள்விகள் கேட்டிருந்தேன். அதற்கு தக்கபடி விடையளிக்க அவர் சபைக்கு வந்திருக்கிறாரா? அண்ணா, ஆசாபவர் இன்று சபைக்கு வரவில்லை. ஏன்? என் வினாக்களுக்கு விடைகளை தேடிக்கொண்டிருக்கிறாரா அல்லது சபைக்கு வராமல் என்னை அவமதிக்கின்றாரா? இல்லை மன்னா, ஒரு காலமும் அப்படி இருக்கவே முடியாது. ஆஸ்தானபவர் மிகவும் அழகம் உள்ளவர். அப்படி தெரியவில்லையே. நேற்றிரவு இருந்து இன்று காலை வரை தானே கேடு வைத்திருந்தேன். அதற்குள் வரவில்லை என்றால் என் கட்டளை அவமதிக்கின்றார் என்றுதானே அர்த்தம். அணிக்கும் அரசே, ஆஸ்தானபவர் வயதில் முதிர்ந்தவர். ஒருவேளை உடல்நலம் குறைவாக இருக்கலாம். அதையா சொல்லி அனுப்பியிருக்கலாம் அல்லவா? அப்படின்னு சொல்லி அனுப்பவில்லை. பிறகு அவர் போக்கிற்கு முடிவாக தாங்கள் கூறும் விளக்கம் இதோ காவலாளி வந்துவிட்டார். வாழ்கமன்னா வாழ்கமன்னா, புலவரின் பேத்தி என்ற ஒரு சிறுமி அவர் சார்பில் தங்களை காண அரண்மனை வாயில் காத்து கொண்டிருக்கிறாள். அண்ணா, புலவர் வரவில்லை. அவர் சார்பில் தன் பேட்டியை அனுப்பி வைத்திருக்கார். ஏதேனும் நற்செய்திதான் இருக்கும். மன்னா, ஏதோ நற்செய்தியாக தான் இருக்கலாம். புலவரின் பேத்தி அதுவும் சிறுமி அவர் சார்பில் என்னை காண வந்திருக்கிறாளா? இது என்ன புரியாத புதி? எனக்கு வந்து விலை வேந்தே. சரி, வர சொல்லுங்கள். வாழ்க மன்னா, வளரும் நாச்சி, ஓம்புகளின் புகழ், உயிரோடு செங்கோல், தலைக்கட்டும் தர்மம், வாழட்டும் மக்கள், செழிக்கட்டும் நாடு. புலவரின் பேத்தி பொன்னே என் பெயர். வணக்கம். மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை, புலிக்கு பிறந்தது பூனையாவதில்லை. அதே போல் புலவரின் பேத்தியின் பேச்சில் அழகிற்கு பஞ்சமில்லை. கவியின் வீட்டு கட்டுத்தரையும் கவிபாடும் என்பார்களே, அப்படி இருக்கும் போது புலவரின் பேத்தி பேசுவதா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது? இல்லை, அதிசயமாக இருக்கிறது. கண்முன்னே நடப்பது கனவா நனவா என்ற சந்தேகம் கூட தோன்றுகிறது. சந்தேகமே வேண்டாம், நடக்கும் சம்பவம் கனவல்ல, நினைவுதான். எங்கு வந்தாய்? தாத்தாவிடம் 3 கேள்வி கேட்டிருக்கலாமே, அதில் தக்க விடு சொல்ல நானே வந்திருக்கிறேன். இது என்ன மேலும் மேலும் வியப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறாய்? உன் தாத்தாவிடம் நான் கேட்டது பெரும் பிரச்சனை, அதற்கு பதில் சொல்ல அவரே திணறிக் கொண்டிருக்கிறார். இல்லை வேண்டே, இது அத்தனை பெரிய பிரச்சனை இல்லை. அவர் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சிறு பிரச்சனை. அதனால் தான் நான் வந்திருக்கிறேன். ஒரே திகைத்தில் ஆழ்த்துகிறாய் என்னை. அதற்குள் திகைத்து விட வேண்டாம். உங்களின் முதல் கேள்வி என்ன, அதை சபையிலே சொல்லுங்க. இறைவன் எங்கே இருக்கிறான் என்பதுதான் என் முதற் கேள்வி. மன்னா, இந்த பொற்கிண்ணத்தில் என்ன இருக்கிறது? பொற்கிண்ணத்தில் பசுவின் பால் இருக்கிறது. இந்த பாலுக்குள்ளே என்னென்ன இருக்கிறது? பாலுக்குள்ளே மோர், தயிர், வெண்ணெய், நெய் அனைத்தும் இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது? சுட்டி காட்டுங்க. அது அது அதற்குள்ளே இருக்கிறது. அப்படி சொன்னால் போதாது. பாலுக்குள்ளே நெய், தயிர், மோர், வெண்ணெய் எங்கே இருக்கிறது என்று தனித்தனியாக சுட்டி காட்ட வேண்டும். இது என்ன சிறுவிளைத்தனமான கேள்வி? அதற்குள்ளே எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்படித்தானே, ஆண்டவன் எல்லா இடத்திலும் அடங்கி இருப்பார். இது புரியாம இறைவன் எங்கே அடங்கியிருக்கார் ஒரு கேள்வியை கேட்டிருக்கலாமே, இதற்கு எப்படி பதில் சொல்லுவது? கண்முன்னே நிற்பது குழந்தையா அல்லது குழந்தை வடிவில் வந்த பெண் குல தெய்வமா, இல்லை நாமகளின் பாத்திரமா? அதற்குள் அரிசபித்து விட வேண்டாம். அண்ணா, மன்னா, அடுத்த கேள்வியை கேட்கலாம். இறைவன் எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறான் என்பதுதான் என் 2வது கேள்வி. இது என்ன? தூங்கா விளக்கு. இந்த விளக்கிலேயே சுடர் விட்டு கொண்டிருப்பது என்ன? அணையா தீபம். இந்த தீபம் எந்த திசை நோக்கி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்று உங்களால் சொல்ல முடியுமா? அது எப்படி சொல்ல முடியும்? எரியும் விளக்கில இருக்க தீபம் நாற்புறமும் வெளியிட்டு பிரகாசித்துக் கொண்டுதானே இருக்கும். அது எந்த திசையை நோக்கி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்று கேட்டால் அதற்கு எப்படி பதில் சொல்வது? அப்படித்தானே, ஆண்டவன் எல்லா திசையும் நோக்கி கொண்டிருப்பார். இது புரியாமல் எந்த திசையை நோக்கி கொண்டிருப்பார் என்று கேட்டால் இதற்கு எப்படி பதில் சொல்வது? ஆண்டவா,
குழந்தையை தெய்வமாக்கி அரசனை குழந்தையாக்கி குழந்தையை தெய்வமாக்கி கொண்டிருக்கிறாயே, இது என்ன சோதனை? இது உன் திருவிளையாடலா? வேண்டே, உங்களுக்கு மூன்றாவது கேள்வியை கேட்டு விடுங்கள். அதற்கு பின் ஒரு முடிவுக்கு வரலாம். இல்லையம்மா, இனி நான் கேள்வியை கேட்க மாட்டேன். ஹாஹா, அப்படி சொல்லாதீர்கள். அதற்கும் பதில் சொன்னால் தான் எனக்கு உறக்கம் வரும். உண்மைதான். மூன்றாவது கேள்விக்கும் பதில் தெரிந்து கொண்டால்தான் எனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் என் உள்ளத்திற்கு விழிப்பு வரும். இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அதுதான் என் மூன்றாவது கேள்வி. அரசே, இதற்கு நான் சரியான பதில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாள் நான் மன்னனாகவும் நீங்கள் குடிமகனும் இருக்க வேண்டும். சம்மதமா? காத்து கொண்டிருக்கிற இந்த அரியாசனை புலமகளே, பொலிவு தந்து என் குறையை யார் அங்கே? காவலா? யார் அங்கே? காவலா? இந்த மன்னனை சிறைச்சாலையில் அடித்து அந்த அமைச்சரை நாடு கடத்து மற்றும் உங்கள் அனைவருக்கும் மன்னம் மாங்காரம் எதுவும் கொடுக்காது, பட்டினி போடு. தாயே, இது என்ன விளையாட்டு? விளையாட்டில்லை வேந்தே, இதைத்தான் இறைவன் இப்போது செய்து கொண்டிருக்கிறார். என்னை மன்னனாக்கி உங்களை குடிமகனாக்கி இந்த ஒரு செய்கையில் ஆண்டவன் இப்போது நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார். இப்போது புரிந்ததா இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று? புரிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். இறைவன் தகுதி உள்ளவர்களுக்கு தகுதி அளித்துக் கொண்டிருக்கிறான். தாயே, தர்மத்தின் கலைமகளே, தாயாகி தந்தையாகி ஞானத்தின் குருவாகி கண் திறந்த தெய்வமாகி என் அறியாமை என்னும் இருளை போக்கிய தெய்வ மகளே, நீ வாழ்க. மன்னரின் கேள்விகளுக்கு மிகவும் அழகாக பதில் கூறி நம்மை தன் நடிப்பால் ஈர்த்த மாணவர்களுக்கு மிக நன்றி.